இந்த எளிய நடையில எப்படி உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுங்க சார்? எதுவுமே தெரியாமல் தானே நானும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஸோ நான் 16-17 வயதில் அரசு பணியில் சேர்ந்தபோது நான் பணியாற்றிய அதிகாரிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சின்ன பையன் ஆர்வமாக இருக்கிறான், வா உட்காரு, தெரிஞ்சுக்க, தப்பு இது இங்கிலீஷு, இதை இப்படி பார்க்கக்கூடாது என்று நான் வேலை பார்த்த பல ஐபிஎஸ் அதிகாரிகளும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட நான் பணியாற்றியிருக்கிறேன். அவர்கள் என்ன ஒரு இல்ட்ரீட் பண்ணாமல், ஏன்னா எல்லாருமே 40 வயசில் தான் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃபு. நான் ஒருத்தர் தான் 18 வயசு 19 வயசில் இருப்பேன். அப்போ எல்லோரும் பெரியமா கூப்பிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, கற்றுக்கன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்புறம் சங்கத்துக்கு போய் சேர்ந்தேன், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இதைப்படி அதைப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தேன். அப்போது இந்த விவரங்கள் தெரியாதவர்கள் இப்படி என்னை போல தானே, நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னா இது விவரம் தெரியாதப்போ அப்படி தானே இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே சொல்லிக் கொடுப்போம், எளிய மொழியில் புரிய வைக்கலாம். சட்டம் என்பதும் அரசியல் என்பதும் கற்றுத்தேர்ந்த பண்டிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது பாமர மக்களுக்கும் சொந்தமானது அப்படின்றத நான் அந்த 6 வருஷம் வக்கீல் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அங்கே கற்றுக்கிட்டேன். அங்கே இருந்த வழக்கறிஞர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு, இப்படி தான் பார்க்கணும், ஜட்ஜ்மெண்ட்டு பார்க்கணும், இதுதான் கோர்ட்டு, இது இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை நேர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த அறிவை நானே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? அண்டு மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும், இது எல்லாரும் இது தெரிஞ்சுக்கணும். அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த அரசியல்வாதி ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கும் தினம் அன்று சரியான முடிவை மக்கள் எடுப்பார்கள். அதனால தான் நான் திருப்பி மக்கள் புத்திசாலிங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த திமுக கவர்மெண்ட்டை இந்த ட்ராமா கோஷ்டியை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்கன்ட்டு நான் உறுதியாக சொல்கிறதுக்கான காரணம், இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டா போதும். நம்ம எடுத்து விஷயங்களை தெளிவாக வைத்து இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா, ஆஹா ரைட்டு, இது ட்ராமா கோஷ்டி, தலைகுனியை விடமாட்டேன்னு சொல்லிட்டு தலையை தண்ணியில் பிடிச்சி அழுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, விடக்கூடாது, நம்ம தலை நிமிர்ந்து இவங்க தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமைக்கிடணும் என்று மக்கள் தெளிவாகி விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் அதை சொல்லிக் கொடுத்தேன். இன்னொன்று, எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும், எனக்கு தெரிந்த மொழியில் நான் சொல்கிறேன். என்னோட பாண்டியத்தின் மொழியில் நான் பேசி கொண்டிருந்தால் மக்கள் கடந்து சென்று விடுவார்கள். இவர் ஏதோ பெரிய ஒரு பச்சர் போல இருக்கு, இவர் அவருக்கு புரியுற மாதிரி பேசினுக்கிறாரு, அப்போ நீயே பேசிக்க பண்ணிட்டு போயிடுவாங்க. அவன் லாங்குவேஜில் பேசணும், அவனுக்கு புரிகிற மாதிரி பேசணும். அதுதானே நம்ம நோக்கம். நம்மளோட அறிவு மேதமையை காமிச்சுக்கிறதா நம்ம நோக்கம், இல்லை அவர்களோடு உரையாடுவதா? அதனால தான் எளிய மொழியில் நான் சொல்லிட்டேன்.